வரைக்கும் சாதி ஒழிப்பிற்காக போராடின அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ். அவ கூட தான் படிப்பேன், அவ கூட தான் சாப்பிடுவேன், அவ கூட தான் போவேன் வருவேன் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் ஸ்கூல் விட்டு போகும்போது மட்டும் அவ கூட போக மாட்டேன். ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எங்கள் அப்பா வருவார். அவ கூட பழகக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு அப்போ எனக்கு தைரியம் இல்லை. ஏன் அப்படி சொன்னார்னா, அவள் வந்து கீழ் ஜாதிக்காரங்க, ஸோ அவ கூடலாம் நீ பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்னார். அதே மாதிரி அப்போல்லாம் எனக்கு அதை அவர் மேலே இருக்கிற பயத்தினால அமைதியாக இருந்துட்டேன். அன்னைக்கு அவர்கிட்ட ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற துணிச்சல் என்கிட்ட இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த துணிச்சல் அம்பேத்கரும் பெரியாரும் தந்திருக்காங்க. வர வர இந்த சமுதாயத்தில் சாதியையும் மதத்தையும் காரணம் காட்டி ஒன்று கலவரம் பண்ணுறாங்க, இல்லைன்னா கொலை பண்ணிடுறாங்க. சமீபத்தில் நடந்த விருதுநகர் தொட்டியப்பட்டி கிராமத்தில் நடந்த கலவரமும், தோழர் ஃபாரூக் கோயம்புத்தூரில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவமும் என்னோட மனசை ரொம்பவும் பாதிச்சது. ஒரு பக்கம் சாதி குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்தாங்கிறதுக்காக ஒரு கிராமத்தையே அடிச்சு நொறுக்குனது, இன்னொரு பக்கம் மதத்தை பற்றி பேசினாங்கிறதுக்காகவே அவரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த மக்களோட வீட்டை கொடுத்ததும், மதத்தை பற்றி பேசினதுனால ஃபாரூக்கை கொல்லப்பட்டதும், இதை நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. சாதியும் மதம்தான் என்னோட உயிரை விட பெருசா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க ரொம்ப வருஷமா இல்லாத ஒண்ணுக்காக நிறைய உயிர்களை இழந்துட்டு இருக்கீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சும் நீங்க அந்த சாதிய தூக்கி போடுறது இல்லை. சாதிக்கும் மதத்துக்கும் தனக்கு பிடிச்சவங்களை ஒரு நாள் வந்து பலி கொடுக்க போகும்போது தான் அந்த வழி வந்து நமக்கு தெரியும். அம்பேத்கர் சொன்ன மாதிரி மாற்றத்தை இந்த நிமிஷத்துல இருந்தே நம்ம கிட்ட இருந்து தொடங்குவோம்னு கேட்டுக்கிட்டு, அந்த மாற்றத்திற்கான பயணத்துல என் காதல் எனக்கு கற்றுக் கொடுத்த போராட்ட குணத்தோடு